முக்கிய செய்தி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வின் 2ஆம் நாளான இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தமிழக எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். முழு விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். தமிழக எம்பிக்கள் போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு என்பது நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினமே கல்வி தொடர்பான விவாதத்தின் போது சர்ச்சை என்பது எழுந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்க மறுப்பது ஒரு அரசியல் காரணத்துக்காக என்ற ஒரு குற்றச்சாட்டை மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் வைத்திருந்தார். அதே வேளையில் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தற்போது தமிழகமானது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தமிழக அரசியல் செய்கிறது. அன்சிவிலைஸ் டிஸ்ஆனஸ்ட் உள்ளிட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் இந்த ஒரு பேச்சை பேசியிருந்தார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது தமிழக எம்பிக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்தது. இந்நிலையில் இந்த வார்த்தையை யாராவது பின்பற்றிருந்தாலோ இருந்தாலோ தான் திரும்பப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவையில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவை குறிப்பிட்டிருந்து அந்த பேச்சுக்கள் நீக்கப்பட்டன. அதே வேளையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்திற்கான அந்த கல்வி மொழி உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ஏற்கனவே தமிழக எம்பிக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தனர். குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவையை தவறாக வழிநடத்தியதாக குற்றச்சாட்டு என்பதை பதிவு செய்திருந்தார்கள். இது தொடர்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ் கூட வழங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சை கண்டித்தும் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள், குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கருப்பு சட்டை அணிந்து கைகளில் பதாகைகளை ஏந்தி மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதோடும் அதே போன்று மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், இந்தி திணிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ், திமுக, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.